வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம குரூப் ஃபார் எக்ஸாமுக்காக தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு இந்த 50 கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கொஸ்டினுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பொருள் என்னன்னு கேட்டால் குதிரை தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் என்று வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நேர்மையை பற்றி கூறும் என்னன்னா திருக்குறள். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். வணிகரின் நடுவன் என்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் என்ன கேட்டிருக்காங்க. நடுவு அப்படின்னு சொன்னால் பெருந்தன்மையாக இருந்து யார் வந்து வணிகம் செஞ்சான்னு சொல்லி வணிகரை பற்றி பெருமையாக பாடுற பாட்டு என்னன்னா பட்டினப்பாலை. ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. பட்டினப்பாலை தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஆப்ஷன் ஏல இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் ஏ என்னன்னா திருக்குறள் தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட தேவைக்காக யார் பொருள் வாங்குறான்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி நுகர்வோர். அடுத்து செவன்த் கொஸ்டின், வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர், வணிக சாத்து. ஓகேங்களா. அடுத்து எய்த் கொஸ்டின், பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பண்டமாற்று, அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நைன்த் கொஸ்டின் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வண்ணப்படங்கள் என்னன்னு சொல்லி பிரித்து எழுத கிடைக்கும் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் கேட்டால் ஆப்ஷன் பி வண்ணம் கூட்டல் படங்கள் தான் கிடைக்கும். ஆப்ஷன் பி வண்ணம் கூட்டல் படங்கள் தான் கிடைக்கும். அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தோம்னா, விரிவடைந்த என்னன்னு சொல்லி பிரித்து எழுத கிடைக்குது. விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு வரும். ஓகேவா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் இருக்குது. விரிவடைந்த என்னன்னு சொல்லி பிரித்து எழுத கிடைக்கும் சொல்லி விரிவு கூட்டல் அடைந்த. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 11th கொஸ்டின் என்னன்னா, கரன்சி நோட்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன கேட்டிருக்காங்க. கரன்சி நோட்டுன்னு பார்த்தா நம்ம அமௌண்ட்டை சொல்லுவோம். அதுக்கான கரெக்டாக ஆன்சர்னு பார்த்தோம் ஆப்ஷன் பி பணத்தால். ஓகேங்களா. அடுத்து 12th கொஸ்டின், பேங்க் என்பதற்கு இணையான தமிழ் சொல். பேங்க் என்னன்னா அதோட தமிழ் சொன்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வங்கி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி வங்கி. அடுத்து 13th கொஸ்டின், செக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. செக்னா என்ன? செக் தான். தமிழ் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் என்னன்னா ஆப்ஷன் சி காசோலை. ஓகேங்களா. அடுத்து 14th கொஸ்டின், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம்னா, டிமாண்ட் டிராஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம் ஆப்ஷன் டி வரைவோலை. ஓகேங்களா. அடுத்து 15th கொஸ்டின் பார்ப்போம். டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஓகேங்களா. அடுத்து 16th கொஸ்டின் பார்ப்போம். கிரெடிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்னா கடன் அட்டை. கிரெடிட்னா கடனில் வருது, கடன் அட்டைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போகலாம். அடுத்து இ-காமர்ஸ். ஈனா என்ன? மின்னணு அப்படின்னு வச்சுக்கலாம். ஈனா என்னன்னு ஆன்லைன் வச்சுக்கலாம். அதான இ-காமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் சியில் ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் சி என்னன்னா மின்னணு வணிகம். ஓகேங்களா. இ-காமர்ஸ்னால் அதோட தமிழ் வார்த்தை கேட்டால் மின்னணு வணிகம். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 18th கொஸ்டின் என்ன சொல்லிக்காம பார்ப்போம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்றுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சூப்பரான என்னன்னா, பாடுபட்டு கஷ்டப்பட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர் என்று யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி அவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்து 19th கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, 19th கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க, ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்து என்னன்னு கேட்டுருக்காங்க. ஒரு இது ஆப்ஷன் பாருங்கள், ரொம்ப சுட்டி காட்டி வருது. அப்போ என்ன சுட்டெழுத்தாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ சுட்டெழுத்து. அடுத்து 20th கொஸ்டின் என்ன பார்த்தோம், சுட்டெழுத்துக்கு எவன் கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துனா என்ன? ஆவும் சுட்டெழுத்து தான், ஈயும் சுட்டெழுத்து தான், ஊவும் சுட்டெழுத்து தான். ஓகேங்களா. இப்போ எல்லாமே கரெக்டு, அனைத்தும் சரி. சுட்டெழுத்து தான் கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 21வது கொஸ்டின். சுட்டெழுத்து தான் உங்களுக்கு என்ன ஓரளவுக்கு தெரியும். அடுத்து 24வது கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க, தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டின் முழுசாக படிங்க. தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது என்ன கொஸ்டின்னா, தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்தணும் ஆப்ஷன் ஏ. அடுத்து 22 கொஸ்டின் என்னன்னா, சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து, சுட்டெழுத்து வந்து சொல்லோட உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது என்னன்னு பார்த்தோம்னா அகச்சுட்டு. ஓகேங்களா. அகச்சுட்டு. ஆப்ஷன் பி அகச்சுட்டு. அடுத்து 23வது கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது என்னன்னா ஆப்ஷன் ஏ புறச்சுட்டு. நான் சொல்கிறேன், சுட்டெழுதுனா ஒரு சுட்டுனா ஒரு குறிப்பிட்டு சொல்லி காட்டுதில்ல, அந்த சொல் வந்து புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ளேருந்து வெளியேன்னு சொன்னால் புறச்சுட்டு, உள்ளேருந்து சொன்னால் அகச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 24th கொஸ்டின் பார்ப்போம். அண்மை சுட்டுக்குரிய சொல் என்னன்னு சொல்கிறாங்க. சுட்டெழுத்துக்குரிய சொல் என்னதுன்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆப்ஷன் ஏ இ.
அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்துன்னு கேட்டால் ஈ தான். அண்மை சுட்டுக்கு உரிய சுட்டு எழுத்துனா ஈ தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 25 செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்துன்னு கேட்குறாங்க. சுட்டு எழுத்துக்கு உரிய எழுத்து அப்படின்னு கேட்டால் 25 அப்படின்னா செய்மைனா என்ன, இதுதான் உங்களுக்கு எல்லாமே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்துன்னு கேட்டால் ஆப்ஷன் பி ஆ. ஓகேங்களா. அடுத்து 26th கொஸ்டின் வந்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்டி எந்த சுற்றெழுத்து பயன்படுத்தினா, சுட்டி காட்டுவதற்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கிறத சுட்டி காட்டுறது எந்த சொல்லுங்க பார்த்தோமா, ஆப்ஷன் சி ஊ. ஓகேங்களா. ஆப்ஷன் சி ஊ. அடுத்து 27வது கொஸ்டின் என்ன, ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து பொருள் தருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சுட்டு திரிபு. சுட்டி காட்டி திரிந்தனால வந்து சுட்டு திரிபுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 28th கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வினா எழுத்துக்கள் எவன்னு கேட்குறாங்க. வினா எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே கரெக்டு தான். அப்போது அனைத்தும் சரி. ஆ ஓவும் கரெக்டு தான், ஏ யாவும் கரெக்ட் தான், ஏங்கிறதும் கரெக்ட் தான். இது எல்லாமே வினா எழுத்துக்கள் தான். அதனால் எல்லாமே அனைத்தும் சரி. இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் நல்லா பார்த்துக்கணும். இது வந்து எல்லாமே ஈஸியான கொஸ்டின் இருந்தாலும் இது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 29th கொஸ்டின் என்ன, மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துன்னு கேட்டுருங்க. மொழியோட முதல்ல வருதுன்னா ஸ்டார்டிங்கில் வர ஒரு வினா எழுத்து என்ன கேட்பாங்க. ஸ்டார்டிங்கில் வரது கடைசியில் வருதுன்னு சொல்லி வினா எழுத்துக்கள் இருக்குது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் என்னென்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க ஏவும் யாவும் தான் வந்து முதலில் வரும் வினா எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. மொழியோட முதல்ல வரது என்னன்னா ஏன் யா வரதான் மொழியோட முதல் எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து 30 கொஸ்டின். 30 அது வந்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசி வருது என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். கடைசி ஆவும் ஓவும் தான் வரப்போகுது. அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 31வது. ஓகேங்களா. 31வது வந்து மொழி முதலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருசாக மொழியோட முதல்லையும் கடைசியில் வரும் வினா எழுத்து என்னன்னு கேட்டுங்க. மேலே என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டில் வரது லாஸ்ட்டில் வரது பார்த்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்லையும் கடைசியில் வரது ஒரே என்ன எழுத்துன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான். ஃபஸ்ட்லேயும் வரும் ஏ தான் வந்து ஃபஸ்ட்லேயும் வரும் கடைசியில் வரும். ஓகேங்களா. அடுத்து 32வது கொஸ்டின் பார்க்கலாம். 32வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினா எழுத்துக்கள் சொல்லில் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அகன்னு சொல்லிட்டாங்க. 32 சொல்லிட்டாங்க, அகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்ன வினாவாக இருக்கும், அகவினாவாக தான் இருக்கும். கொஸ்டின்லேயே பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சிடும். அடுத்து 33வது கொஸ்டின் வந்து அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எது யார் ஏன் எல்லாமே அகவினாவுக்கு எடுத்துக்காட்டு தான். அப்போது இது எல்லாமே கரெக்டு, அனைத்தும் சரி தான், கரெக்டான ஆன்சர். அடுத்து 34th கொஸ்டின், வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானான்னு கேட்டிருக்காங்க. அப்போது புறத்தேன்னு வந்துச்சு. அப்போ இது என்ன புறவினா, அது வந்து புறவினான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து 35வது கொஸ்டின், கன்சியூமர் என்பது தமிழ் சொல்லன்னு கேட்டிருக்காங்க. கன்சியூமர் நீங்கள் யார், நுகர்வோர் தான். இதை போய் என்ன போய் சப்பே சொல்லிடலாம். அடுத்து 36வது கொஸ்டின், ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி பாரம்பரியம். ஓகேங்களா. பாரம்பரியம். அடுத்து 37 ஃபெரிஸ் அப்படின்னு கேட்டால் 37 அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு நான் ஃபெரிஸ் என்கிற தமிழ் பொருளான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கோட ஆன்சர் வந்து பயணப்படகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கமாடிட்டி அப்படின்னு என்ன, கமாடிட்டி 38வது கொஸ்டின், கமாடிட்டி என்பது தமிழ் சொல் தமிழ் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது கமாடிட்டினா என்ன, பண்டம். அவ்வளோதான். இதோட தமிழ் பொருள் பண்டம். அவ்வளோதான் மேட்ரு. மெர்ச்சன்ட் என்பது தமிழ் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மெர்ச்சன்ட்னா யார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து யாருன்னா 30வது ஆன்சராக டி நான் கண்ணை மட்டும் சொல்லலாம், வணிகர்னு சொல்லிடுவோம். அடுத்து என்டர்பிரினர் என்பது தமிழ் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொழில் முனைவு. இதுவும் எல்லாரும் தெரிஞ்சது தான். 40வது கொஸ்டின் ஆப்ஷன் பி தொழில் முனைவோர். அடுத்து 41வது கொஸ்டின், வியாக் என்பதன் தமிழ் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 41வது கொஸ்டின் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ கடல் பயணம். ஓகேங்களா. அடுத்து 42வது கொஸ்டின் என்ன ஆன்சர்னா அல்ட்ரேஷன் என்பது தமிழ் பொருள் கேட்டிருக்காங்க. கலப்படம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அடுத்து 43வது கொஸ்டின். ஓகேங்களா. புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. யார், நம்ம தலைவர் தான், தாராபாய் தான். மெய் என்பதன் மெய் என்ற சொல்லின் பொருள் கேட்குறேன். மெய்னா என்ன, மெய் என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. உண்மை. அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து தேசம்னா நாடு. இதெல்லாம் தேசத்தோட என்ற தமிழ் பொருள் எல்லாம் கேட்டால் பொருள்னாவே தேசம்னா நாடு, நாடு தேசம்னு சொல்லுவாங்க. அடுத்து 46வது என்ன சொல்லியிருக்காங்க, நாடு நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட நாடு ஆடையாக அணிந்திருக்கும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. அது யாரும் இப்படின்னு சொல்கிறது யாருன்னா தாராபதி. ஏன்னா தாராபதி தனது பாலை குறிப்பிக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பட்டை பற்றி தாராபதி சொல்கிறான்னு கேட்குறாங்க. அது எந்த பட்டை சொல்லியிருக்காருன்னா திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. திருக்குறள் தான் நம்ம நாடு வந்து அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குதுன்னு சொல்கிறது தாராபதி. அவ்வளோதான் மட்டும். அடுத்து 47வது கொஸ்டின், காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. காவிரி கரையில் அது வரைக்கும் எதிரொலிக்கும் இனிமையான பாடல் இயற்றியவர் என யார் என தாராபதி சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாராபதி யாரை சொல்கிறாருன்னா காளிதாசனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இவருடைய பாடல் வந்து எப்படி இருக்குன்னா காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கலாம், இனிமையாக எதிரொலிக்கலாம், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து 48வது கொஸ்டின். 48வது கொஸ்டின் என்னன்னா யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகள் கங்கை ஆற்றின்
அலைகள் இசையமைக்கிறதுன்னு கேட்குறாங்க. யாரோட அமுதம் போன்ற பாட்டை கங்கை ஆற்றின் அலைகள் வந்து இசையமைக்கிறதுன்னு தாராவை சொல்கிறார். இதையும் தாரா பற்றி தான் சொல்கிறாரு. யாரோடைய பாட்டு இந்த கங்கை ஆறு அவங்க பாடலுக்கு இசையமைக்கிறதுன்னு சொல்கிறாங்களா, தனது பாடல் குறிப்பிட்டாருன்னு கேட்டான். 48வது கொஸ்டின் ஆப்ஷன் பி. கம்பருடைய பாடல் தான் வந்து கங்கை ஆற்றில் வந்து இசையமைக்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து அப்படி கற்பனையாக சொல்கிறாரு. அடுத்து 49வது கொஸ்டின். தாராபாரின் இயற்பெயர்னு கேட்குறாங்க. தாராபாரி இயற்பெயர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடிக்கடி குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்குங்க. ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன். அடுத்து 50th கொஸ்டின்னா 50வது கொஸ்டின் என்ன, புதிய விடியல்கள் என்ற நூலை இயற்றியது யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தாராபாரதி.